ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு dharanitech. இன்றைக்கி நம்ம சேனலோட 25th வீடியோ. இன்றைக்கி நம்ம 25th வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணியாச்சு. அது ஒரு காரணம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போனோம்னா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அன்பாக்சிங் பண்ணுறேன், எதில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எதில் ஆர்டர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளிப்கார்ட்டில் எது ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான், வேறு எதுவும் கிடையாது. இது எப்படி ஆர்டர் பண்ணி வரத்துக்கே கிட்டத்தட்ட 2 வீக் ஆகிடுச்சி. வாங்க பார்க்கலாம். இதில் போய்த்து என்ன ஆர்டர் பண்ணேன்னா கண்ட்ரி கலர் நிவ்யா கண்ட்ரி கலர் ஃபுட்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணேன். நீங்கள் போய்ட்டு நிவ்யா கண்ட்ரி கலர்னு போட்டாலே வந்துடும். இந்த ஃபுட்பாலோட ரிவ்யூ அப்புறம் எப்படி இருக்குது எல்லாம் நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நிவ்யான்னு எழுதி அந்த பால் தான் நான் ஆர்டர் பண்ணேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாண்டு. நான் ஆர்டர் பண்ணது இங்கிலாண்டு. கீழே நிறையா டைப்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணேன். என்கிட்ட 14 சூப்பர் காயின் இருந்ததுனால 270 ருபீஸை நான் 256க்கு மாற்றி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் பார்க்க நல்லா இருந்துச்சு, அது மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. சூப்பராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக்சிங்கும் பண்ணிட்டேன், சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. இந்த பால் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் அண்ட் ஒயிட்டில் மிக்ஸ் ஆகி இங்கிலாந்து போட்டு. இது சைஸ் வந்து 5 தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. கீழே நிறைய டைப் சொன்னேன்ல, இந்த ப்ளூ கலர், அப்புறம் ஜெர்மன், ஃப்ரான்ஸ், அப்புறம் நிவ்யா, அப்புறம் மஞ்சள் கலர், அப்புறம் எல்லோ கலர், நிறையா கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பால் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். பிரேசில் அப்படின்னு போட்டு கண்ட்ரி கலரில் இருந்துச்சு. சரி, ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டேன். இப்போ நான் ஆர்டர் போட்ட டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பாங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. வேறு ஒரு பிக்சர் காமிச்சிருக்காங்க, பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். ரப்பர் மோல்டு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரப்பர் மோல்டு ஃபுட்பால் தான் அது, அதனால் சீக்கிரம் கிளியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. This rubber mold like tires. It feel like lighter than ball or football. Okay, it's good, but don't know how it will be on ground. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு, கிரவுண்டில் எப்படி இருக்கிற அவங்களுக்கு தெரிலையா, வீட்டில் விளையாடுறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அவங்களோட ரிவ்யூலாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆர்டர் போட்ட டீட்டெயிலை காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண டீட்டெயிலாக காமிக்கிறேன். இதில் சைடில் மை ஆர்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படியோ அது 15th ஜூலை அப்போ டெலிவரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை ஆர்டர் பண்ணது 6th ஜூலை தான். கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்லாம் இருக்காது, ஒரு 2 வீக்ஸ் ஆகிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 வீக்ஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா size 5. பேக்டு ஆர்டர் வந்து 6th ஜூலை, பேக்டு வந்து 7th ஜூலை, ஷிப்டு வந்து 7th ஜூலை, ஆனால் டெலிவரி ஆனது வந்து 15th ஜூலை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்துடுச்சு, ஆனால் அவங்களுக்கு வீடு தெரியாமல் திரும்பி ரிட்டன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இதை ஆர்டர் பண்ணி திரும்ப வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துடுச்சு. இப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ண பால் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 வீக் ஆனதுனால இப்படி போட்டு கசக்கி வச்சுருக்காங்க. சரி பார்ப்போம் உள்ளே ஓப்பன் பண்ணி பால் எப்படி இருக்குன்னு. வாங்க இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த வந்துடுச்சு. இந்த பால் தான் ஃப்ரெண்ட்ஸ், நிவ்யா கண்ட்ரி கலர், ரெட் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன், அதாவது காமிச்ச பால் இது தான். இதில் நீடில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நீடில் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதில் பால் சைஸ் 5
பார்க்க நல்லா ரப்பர் மாரி தான் இருக்குது, அப்படியே சொர சொரன்னு. ஆனால் காற்றடிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. பந்தில் எந்த டேமேஜும் இல்லை, பந்து சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கிழிச்சிட்டு மேலே உள்ள கவரை எடுத்துகிட்டு அப்புறம் பார்ப்போம். நல்லா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாண்டு நல்லா பிளாக் கலரில் எழுதி ரெட் கலர் சைடில் ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்து ஒயிட் கலர் பால் செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரப்பர் வந்து அவ்வளவும் நான் தண்ணியில் போட்டால் கிளியும்னு ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு நினப்பே இல்லை சுத்தமாக. அதில் ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம காற்றடிச்சு அப்புறம் பார்ப்போம். ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்த பால் எப்படி இருக்குது, எவ்வளோ பிச் ஆகுது எல்லாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஏர் ஃபில் பண்ணி அடித்து பால் பார்க்க இன்னும் பாதி ஏர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் விளாட முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேட்சும் விளாட முடியாது, அதாவது ரொம்ப சின்ன பிள்ளைங்க மேட்சும் விளாட முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எவ்வளோ பிச் ஆகுது, எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். நல்லா பவுன்ஸ் ஆகுது. பாதி ஏர் இருக்கும்போது நல்லா பவுன்ஸ் ஆகுது. இன்னும் ஃபுல் ஏர் ஆகிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ பவுன்ஸ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. இன்னும் பாதி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில் ஏர். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டக்கு போய் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பால் எப்படி இருக்குங்கிறத. இது மேலே வளவலன்னு இல்லாமல், அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹார்டாக இருக்க மாதிரி, அதாவது ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலை பார்க்கறதுக்கு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பாலை அவுட் சைடில் பிச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. இதில் நீங்கள் ஒரு சவுண்டு கேட்கலாம் பாருங்கள், அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி சவுண்டு கேட்கும். நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.